கவுண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபிகர்லாம் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதை ஈஸியாக ஒரு ஷார்ட்டுக்கு வச்சு கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இந்த பெருசாக இருக்கிற ட்ரையாங்கிள் ஒன்று சேர்த்திங்கன்னா 5 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ டோட்டலாக இதில் 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் என்னென்னா, அதாவது +2 +3 +4 +5 +6 +7 அப்படின்னு ஆட் பண்ணிட்டு போகும். ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் எடுத்துப்போம். இதே சீக்வன்ஸ் தான் இந்த இடத்துல ஒரு நம்பர் தள்ளி எழுதியிருக்கும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வச்சு இந்த மாதிரி ஃபிகர்லாம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ட்ரிக்குக்கு இந்த பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலாக 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. ஸோ இந்த சீக்வன்ஸில் இந்த 2 நம்பர்ஸ்க்கு நேராக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இதில் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற நம்பரும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி எதனா நம்பர் இருந்தால் அதை விட்டுடணும். ஆட் பண்ணிங்கன்னா 1 + 3 + 1 5. ஸோ இதில் டோட்டலாக 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இதே கான்செப்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. தென் இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ்க்கு நேராக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இதில் மேலே இருக்கிற நம்பரை அப்படியே ஆட் பண்ணிங்க. கீழே இருக்கிற நம்பரில் இந்த நம்பர் எடுத்துக்கணும். இந்த 3 விட்டுடணும். நெக்ஸ்ட் இந்த 1 இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 27 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். சில பேர் இதை ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா 2n² மைனஸ் இங்கே என்னன்றது பேஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கோ அதோட நம்பர்ஸ். சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இங்கே பேஸில் மொத்தம் 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. ஸோ என்னோட வேல்யூ 4. ஸோ என்னோட பிளேஸில் 4னு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 4² 16, 2 × 16 32, 32 - 5 27. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு கரெக்டாக இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். பட் இதே ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா பேஸில் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. ஸோ என்னோட வேல்யூ 2, 2² 4, 2 × 4 8, 8 - 5 3 கிடைக்குமா. ஆனால் ஆக்சுவலாக இங்கே 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பெஸ்ட் ட்ரிக் என்னென்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிகரில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கார்னரில் இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஸோ 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இதை தவிர்த்து இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த 2 more ட்ரையாங்கிள்ஸும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா 6 + 2 8. ஸோ இதுக்குள்ளே 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா இங்கே நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அதோட 2 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதே கான்செப்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிப்போம். கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இதை தவிர்த்து இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5. இந்த 5 பாயிண்ட்ஸ்க்கும் சேர்த்து 5 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 5 ட்ரையாங்கிள்ஸ் இதோட ஆட் பண்ணிங்கன்னா 5 + 5 10. ஸோ இந்த ஷேப்பில் மொத்தம் 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இதே ட்ரிக் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலன்னா இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆட் நம்பராக இருந்தால் அது கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5 × 2 10. ஸோ ட்ரிக் என்னென்னா இங்கே நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இங்கே கவுண்ட் பண்ணி வர ட்ரையாங்கிளில் ஈவன் நம்பராக இருந்தால் 2 ஆட் பண்ணுங்கள். ஆட் நம்பராக இருந்தால் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிகர்லாம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷேப் எடுத்துப்போம். உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இப்போ டயகனலில் எத்தனை லைன் இருக்குது பாருங்கள். 2 லைன்ஸ் இருக்கா. தென் இந்த 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8. ஸோ இதுக்குள்ளே மொத்தம் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இதே கான்செப்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. டயகனல் எத்தனை லைன் இருக்குது பாருங்கள். 2 லைன்ஸ் இருக்கா. தென் 6 × 2 12. தேர்ஃபோர் இதில் 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் எடுத்துப்போம். இதுக்குள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள்ஸை கவுண்ட் பண்ணுவோம். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8. டயகனல் எத்தனை லைன் இருக்குது பாருங்கள். 1 2 8 × 2 16. இதில் 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். டயகனல்னும் போது கார்னர் டு கார்னர் தான் எடுத்துக்கணும். இந்த லைன்ஸ் எல்லாம் டயகனலாக வராது. நெக்ஸ்ட்டு இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபிகர்லாம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4. ஸோ இதுக்குள்ளே 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இங்கேயும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இந்த இடத்துல நமக்கு 2 டயகனல்ஸ் இருக்கா. தென் 4 × 2 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குமா. இங்கேயும் நமக்கு டயகனல்ஸில் 2 லைன்ஸ் இருக்கா. இங்கேயும் 4 × 2 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 8 + 8 16. ஸோ இந்த 16 ட்ரையாங்கிள்ஸ் தவிர்த்து இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த 2 more ட்ரையாங்கிள்ஸும் இதோட ஆட் பண்ணணும். இதோட ஆட் பண்ணிங்கன்னா 16 + 2 18 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 18 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 2 பாக்ஸும் கனெக்ட் ஆகிற பாயிண்ட் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா. 2 கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருந்தால் நமக்கு 2 more ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே கான்செப்ட் தான். இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸில் 4 ட்ரையாங்கிள்ஸ், இந்த பாக்ஸில் 4 ட்ரையாங்கிள்ஸ், இங்கே 4 ட்ரையாங்கிள்ஸ். மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நமக்கு 8 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குமா. ஸோ இந்த 3 8s ஆட் பண்ணுங்கள். 24 கிடைக்குமா. இப்போது 2 பாக்ஸுக்கும் கனெக்டிங் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ இதில் நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கனெக்டிங் பாயிண்ட், இங்கே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கா. ஸோ இந்த 2 பாக்ஸ்லையும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச 2 ட்ரையாங்கிள்ஸ், இங்கே கிடைச்ச 2 ட்ரையாங்கிள்ஸ், இதை இதோட ஆட் பண்ணிப்போம். இப்போது இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா. அதையும் இதோட ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 29 கிடைக்குமா? தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 29 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். சேம் கான்செப்ட் தான். இங்கே நம்மளுக்கு 4 பாக்ஸஸ் இருக்கா? ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நமக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நமக்கு டோட்டலாக 8 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குமா? இந்த 4 8s ஆட் பண்ணிங்கன்னா 32 கிடைக்குமா? இதை தவிர்த்து இந்த 2 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கா? இதில் நமக்கு 2 மோர் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 பாக்ஸஸ் எடுத்திங்கன்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். கீழே இருக்கிற 2 பாக்ஸ் எடுத்திங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 மோர் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 மோர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ டோட்டலாக எக்ஸ்ட்ராவாக நமக்கு 8 ட்ரையாங்கிள்ஸ் கிடைச்சதா? அதை இதோட ஆட் பண்ணிங்கன்னா 14 கிடைக்குமா? தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 40 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஈஸியான மெத்தட்.